வணக்கம். இந்த வீடியோவில் மதுரையில் இருக்கக்கூடிய கூடல் அழகர் கோயிலுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், அழகர் கோயில் அப்படின்னு சொல்லும்போது மேலூரில் இருக்கக்கூடிய அழகர் மலையில் இருக்கக்கூடிய அந்த அழகர் பெருமாள், கள்ளழக பெருமாளை பற்றி தான் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் மதுரையில் மத்தியில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே, பெரியாரில் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே கூடல் அழகர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெருமாள் கோயிலும் இருக்கு. அவருடைய வரலாறை இந்த வீடியோல பார்க்க போறோம். கள்ளழகருக்கு எப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத இந்த கூடல் அழகரை பற்றி விலாவரியாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்த கோயிலை பற்றி சொல்லணும், இந்த கோயிலோட பெருமையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் சைவத்துக்கு எப்படி சொக்கர் மீனாட்சியுடைய கோயில் மிக பெருங்கோயிலாக இருக்கோ, அது மாதிரி வைணவத்துக்குன்னு மதுரைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் எதுன்னு சொல்லி கேட்டால் அது இந்த கூடல் அழகர் கோயில் தான். இந்த கோயிலில் வச்சுதான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைணவத்தினுடைய முக்கியமான பாசுரம், இந்த பல்லாண்டு பாசுரமானது மதுரையில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து தான் நம்முடைய பெரியாழ்வாரே பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட முக்கியமான கோயில் 12 ஆழ்வார்களால 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தான் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொண்டாடுவாங்க. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை எங்க எடுத்து பாடினாலும் முதல்ல இந்த பல்லாண்டு பாடிட்டு தான் பாட முடியும். பெரியாழ்வார்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆழ்வார் 12 ஆழ்வார்கள்ல வருஷப்படி பார்த்தோம்னா 7வது ஆழ்வாராகவே வந்திருந்தாலும் அவர் பாடின அந்த பல்லாண்டு தான், அந்த 12 பாட்டு தான் இந்த 4000 பாட்டுகள்லையும் முதல் தொகுதியாக வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேன்மை புரிந்திய ஒரு பாட்டு. அந்த பாட்டு மதுரையில் வச்சு பாடப்பட்டிருக்கு. அதுலயும் இந்த கோயில்ல இந்த கூடல் அழகர் பெருமாளை பார்த்து அந்த பாட்டு பாடப்பட்டுச்சு. அப்படிங்கும்போது எவ்வளவு முக்கியமான ஒரு கோயிலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோயில்ல அஷ்டாங்க விமானம்னு சொல்லப்படக்கூடிய 125 அடி உயரத்துக்கு ஒரு மிகப்பெரிய விமானம் இருக்கு. நல்லா கவனிக்கணும். விமானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது கோயிலுடைய கருவறையில சாமிக்கு மேலே கட்டியிருப்பாங்க பாருங்க, அதைத்தான் விமானம்னு சொல்லுவாங்க. ஆனால் கோபுரம், ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது கோயிலுக்குள்ள நம்ம நுழையும் போது உயரமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோபுரம். பொதுவாகவே கோயிலுடைய கோபுரங்கள் நல்லா உயரமாக கட்டப்பட்டிருக்கும். விமானம் எல்லாம் கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில், மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோயிலில் பார்க்கும்போது விமானம் மட்டும் 125 அடி உயரத்துக்கு இருக்கு. 3 அடுக்குகளோடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3 அடுக்குகள்னா நம்ம பார்க்குற மாதிரி கீழ்த்தளம், முதல் தளம், 2ஆம் தளம் இப்படின்னு 3 ஸ்டேஜா இந்த விமானத்தை ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இங்க கோயிலுடைய கருவறையே 3 தளங்களாக இருக்கு. இந்த 3 தளத்திலையும் 3 பெருமாள் உட்கார்ந்து நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி ஒரு கருவறையை பார்க்கறது ரொம்பவே அதிசயம். ஏன்னு சொல்லி பார்த்தா, கருவறைக்கு போவோம், கீழே சாமி இருப்பாரு, அவரை கும்பிட்டுட்டு அப்படியே கருவறையை விட்டு வெளியே வந்துருவோம். ஆனா இங்க அப்படி இல்லாம கருவறையே 3 தளங்களாக, அதுல 3 மூலவர் பெருமாள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. இங்க 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும். அதுல இந்த கூடல் அழகர் பெருமாள் கோயிலும் ஒரு கோயில். ஏன்னு சொல்லி கேட்டா, அந்த 108 அப்படிங்கிற நம்பரை, 108 திவ்ய தேசஸ்தலங்கள் அப்படிங்கிறத வைணவர்கள் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 12 ஆழ்வார்களால எந்தெந்த கோயில் எல்லாம் பாடப்பட்டுச்சோ அதைத்தான் 108 திருப்பதிகள், 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கூடல் அழகர் பெருமாள் கோயிலை பற்றி நம்முடைய பெரியாழ்வார் பாடியிருக்காரு. அதுபோக திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இப்படி ஆழ்வார்களுடைய பாடல் இந்த கோயிலுக்கு கிடைச்சதுனாலேயே இது ஒரு முக்கியமான வைணவ திவ்ய தேசஸ்தலம் ஆகி போயிருது. இந்த வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் 108 கோயில்களில் பார்க்கும்போது 2 கோயிலில் தான் இப்போ ஏற்கனவே சொன்ன பாருங்க 3 அடுக்கு
அடுக்குகளாக தரைத்தளம், அதுக்கு மேலே ஒரு தளம், அதுக்கும் மேலே ஒரு தளம், இப்படி 3 கருவறைகள், ஒரே விமானத்துக்கு கீழே 3 கருவறைகள், 3 தளத்திலையும் சாமி காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அற்புதமான அமைப்பானது 108 வைணவ தலங்களில் 2 கோயிலில் தான் இருக்கு. ஒன்று சிவகங்கையில் இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் இதே மாதிரியான அஷ்டாங்க விமானம் 3 தலங்களோடு இருக்கக்கூடிய விமானம் இருக்கு. அடுத்து இங்கே கூடல் அழகர் பெருமாள் கோயிலில் தான் அதே மாதிரி 3 தலங்களோடு 3 இடங்கள்லையும் சாமி காட்சி கொடுக்கக்கூடிய 3 நிலைகளில் சாமி காட்சி கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான விமானம் இருக்கு. அப்புறம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே பெருமாள் கோயில்களில் எல்லாம் விடிய காலையில் அந்த வைகுண்ட வாசல், அந்த சொர்க்க வாசல் கதவெல்லாம் திறக்கப்படும். ஆனால் இங்கே இந்த வைணவ திவ்ய தேசஸ்தலத்தில் ஒரு முக்கியமான கோயிலாக இருக்கக்கூடிய இந்த கோயிலில் ராத்திரி ஒரு 7 மணிக்கு மேலே தான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த சொர்க்க வாசல் கதவே திறக்கப்படும். இப்படி ஒரு வித்தியாசமான வழக்கமானது வேற எந்த கோயிலையும் கடைபிடிக்கப்படாத வழக்கம் இந்த கோயிலில் கடைபிடிக்கப்படுது. அப்புறம் இந்த கோயிலில் தங்க ஜடாரி வைப்பாங்க. பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போகும்போது நம்முடைய தலையில் சடாரின்னு சொல்லி நம்ம தீர்த்தத்தை எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா தலையில் அந்த கிரீடம் மாதிரி வைப்பாங்க பாருங்க, அதை சடாரின்னு சொல்லப்படும். இந்த சடாரியானது இந்த கோயிலில் தான் தங்க சடாரி வைப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வைகுண்ட ஏகாதசி நடக்கும்போது எந்த திருக்கூடல் கூடல் அழகர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வெயிட்டான கிட்டத்தட்ட 1 கிலோக்கு மேலே நல்லா சின்ன சின்னதாக வெள்ளி முலாமோ தங்க முலாமெல்லாம் பூசி வைக்காம முழுசா தங்கத்தால் செய்யப்பட்ட 1 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய அந்த தங்க சடாரியானது அன்னைக்கு வைப்பாங்க. இது போக இங்கே பெருமாள் வந்து சேர்ந்ததுக்கான அந்த வரலாறுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கதைகள் நமக்கு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே பாண்டியர்களுடைய சின்னம் மீன் கொடியை அவங்களுடைய மீனை அவங்களுடைய சின்னமாக வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமே. இதுக்கு பின்னாலையும் இந்த கோயிலுடைய வரலாறுக்குமே ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அந்த கதை என்ன, எப்படி பாண்டியர்களுக்கு இந்த மீன் சின்னம் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால இந்த கோயிலுக்கு எப்படி பெருமாள் வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல பெருமாள் எப்போ இந்த கோயிலுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் பல யுகங்களுக்கு முன்னாலேயே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்மெல்லாம் கலியுகத்தில் இருக்கோம். ஆனால் கலியுகம் பறக்கிறதுக்கு முன்னால் இருந்த கிருஷ்ண பரமாத்மா வந்த துவாபர யுகமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னால் ராமருடைய அவதாரமெல்லாம் நடந்த அந்த திரேத்த யுகமாக இருக்கட்டும், அதுக்கும் முன்னால் வந்த கிருத்த யுகத்தில் மச்சாவதாரம் அந்த முதல் அவதாரம் நடந்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே இங்கே பெருமாள் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா பல யுகங்களை பார்த்த பெருமாள் முதல் யுகத்திலேயே வந்திருந்து இப்போ 4வது யுகம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பல யுகங்களை பார்த்த பெருமாள் இப்போ இந்த கோயிலில் இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். சரி, முதல் யுகத்திலேயே பெருமாள் ஏன் வந்தாரு, எதுக்கு இங்கே வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா முக்கியமான விஷயம் என்னன்னா, வைணவத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனை 5 நிலைகளில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பரத்துவ நிலை. இந்த பரத்துவ நிலைன்னு சொல்லப்படக்கூடியது பரமபதத்துக்கு வைகுண்டத்துக்கு போய் முக்தி அடைஞ்சு மோட்சம் வாங்கி அங்க வைகுண்டத்துக்கு போனோம்னா அங்க சாமியை பார்க்க முடியும் இல்லையா, அதுதான் ஆண்டவனை பார்க்கக்கூடியதில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, பெரிய நிலை, பரத்துவம்னு சொல்லக்கூடிய நிலை. 2வது நிலை என்னன்னா வியூக நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த வியூக நிலையானது இந்த பரமபதத்துக்கு கீழே இருக்கு. ஆனா பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளை இந்த இடத்துல பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம வாசுதேவன், அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கர்சனன் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு பேர்களில் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அம்சங்கள் எல்லாம் இந்த வியூக நிலையில வச்சு நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த வியூக நிலையில வச்சு யாரால பார்க்க முடியும்னு சொல்லி கேட்டா தேவர்களால தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மேல சொன்ன அந்த பரமபதமானது மோட்சம் அடைஞ்சவங்களால தான் பார்க்க முடியும். அப்புறம் 3வதாக பெருமாளை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா விபவ நிலைன்னு சொல்லுவாங்க. பல்வேறு காலங்களில் ஒவ்வொரு காரண காரியத்துக்காக பெருமாள் அவருடைய அவதாரமாக இங்க மானுட அவதாரமாகவோ வெவ்வேறு அவதாரமாகவோ இந்த பூமியில வந்து சேர்ந்திருப்பார் பாத்தீங்களா. அந்த அவதார நேரத்தில் அவரை பார்க்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இருந்துச்சோ அவங்களாலையும் பார்த்துருக்க முடியும். அது விபவ நிலை. அப்புறம் 4வது நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அந்தர்யாமித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் அவரால் படைக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு உயிருக்கு உள்ளேயும் நம்ம ஜீவாத்மாவா இருக்கும்போது பரமாத்மாவாக அவரும் இருக்காரு. அவர் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றி வராரு அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய
ஆண்டவனை புரிஞ்சிக்கக்கூடிய நிலை. இது எல்லாராலையும் முடியுமான்னு சொல்லி கேட்டால் மிகப்பெரிய ஞானிமார்களாலையும் ரிஷிமார்களாலையும் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். சாதாரண மனுஷங்களால் இந்த அந்தர்யாமித்துவ தத்துவத்தை எல்லாம் சொன்னால் கேட்டுக்க முடியும், ஆனால் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ ஏற்கனவே சொன்ன பரத்துவம், அந்த பரமபதமாக இருக்கட்டும், வியூக நிலை, பார்க்கடல்ல பள்ளி கொண்டோ இல்லைன்னா வெவ்வேறு திசைகளில் நின்று வாசுதேவன், அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கர்சனன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மூர்த்திகளையோ நம்மளால் பார்க்க முடியாது. விபவ நிலை அவதாரமாக வந்திருக்கப்பவும் பார்க்கக்கூடிய அந்த கொடுப்பனை நமக்கு கிடைக்கல. அந்தர்யாமித்துவம் உள்ள இருக்கிற வரையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ எப்படித்தான் ஆண்டவனை நம்ம பார்த்து கும்பிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதைத்தான் அர்ச்சாவதாரம் சொல்லுவாங்க. அர்ச்சாவதாரமாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயில்களில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலை வடிவமாகத்தான் சாதாரணமான மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளால சாமியை பார்க்க முடியும். 5 நிலைகளில் அர்ச்சாவதாரமாகவும் சாமி காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி போய் பார்த்து அவரை கும்பிடுறது தான் சாதாரணமான பக்தர்களுக்கு அவரை போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துடிக்கக்கூடிய அவருடைய அடியார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மார்க்கம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஞானிமார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மாழ்வாரா இருக்கட்டும், திருமங்கை ஆழ்வாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த சிலை வடிவத்தில் சாமி கும்பிட்டு அவரை உணர்ந்து அவர்கிட்ட போய் சேர்றதுக்கான நம்முடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ சொன்ன இந்த விஷயத்துக்கும் இந்த கோயிலுடைய வரலாறுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்படி 5 நிலைகள் இருக்கும்போது சாதாரண மனுஷங்களுக்கு தான் அர்ச்சாவதாரம் சிலை வடிவம் பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா பிரம்மனுடைய குமாரர்கள் சனத்குமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனத்குமாரர்கள் அவங்க நினைச்சாங்கன்னா பெருமாளை பரமபதத்துக்கும் போய் பார்க்க முடியும், இல்லைன்னா வியூக நிலைமையில கூட பார்க்க முடியும். இப்படிப்பட்ட உயர்வான நிலையிலேயே அவங்களால பெருமாளை பார்க்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் மனிதர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த அர்ச்சாவதார நிலைமையில நம்மளும் சாமியை பார்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனுடைய புத்திரர்களாக இருக்கக்கூடிய இந்த சனத்குமாரர்கள் எல்லாம் முடிவு பண்றாங்க. அதனால பெருமாளை நோக்கி கடுமையாக தவம் இருக்கும்போது அவங்களுக்கு பெருமாள் அர்ச்சாவதாரமாக ஒரு மனித ரூபத்தில் நம்ம சிலாவடிச்சு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு தன்னுடைய காட்சியை காட்டியிருக்காரு. அப்படி அவங்க பார்த்த அந்த காட்சியை இந்த கூடல் மாநகரத்தில் இந்த மதுரையில் தேவ சிற்பி விஸ்வகர்மாவை வர வச்சு அவங்க சிலை வடிவமாக நம்ம பார்க்கக்கூடிய அளவில் இன்னைக்கு கோயிலுக்குள்ள ஆண்டவனை பிரதிஷ்டை பண்றாங்க. அப்படி மனித ரூபத்தில் அர்ச்சாவதாரமாக இந்த சனத்குமாரர்களுக்கு ஆண்டவன் காட்சி கொடுக்கும் போது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு சேர்ந்து பீடத்திலே அமர்ந்து தன்னுடைய கையால அபயம் கொடுக்கக்கூடிய அளவுல இன்னொரு கையால வா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுல 2 கைகளையும் முத்திரைகள் காட்டி அவர் ஆசி வழங்கினாரு. அதே தோற்றத்தில் 125 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 நிலை விமானத்துக்கு கீழே இந்த சனத்குமாரர்கள் சுவாமியை பிரதிஷ்டை பண்றாங்க. இவருடைய அந்த கையில காட்டக்கூடிய முத்திரையை நல்லா கவனிக்கணும். ஒரு கையானது உன்னை நான் பார்த்துக்கிறேன் பயப்படாத அப்படின்னு அபயம் கொடுக்கக்கூடிய கையாக வலது கை இருக்கு. இடது கையை பார்த்தோம்னா வா என்னை நோக்கி வா உனக்கு அபயம் கொடுப்பேன் அப்படின்னு அவர் கூப்பிடும்படியாக வாவென்று அழைத்து அபயம் கொடுக்கக்கூடிய பெருமாளாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கூடல் அழகர் இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்து இந்த விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற 2 மூர்த்திகளை பத்தி பார்க்கணும். தரைத்தளத்தில் கீழ்த்தளத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன கூடல் அழகர் பெருமாள் தன்னுடைய தேவிமார்களோடு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மேல் தளத்தில் அங்கிருந்து முதல் மாடிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா படிக்கட்டுகள் வழியாக ஏறி போக வேண்டியிருக்கும். அப்படியாக விமானத்தினுடைய முதல் நிலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க நின்ற கோலத்தில் ஏற்கனவே கீழே எப்படி இருக்காரு, பீடத்தில் உட்கார்ந்த கோலத்தில் தேவிமார்களோடு அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு. ஆனா முதல் நிலைக்கு போகும்போது நின்ற கோலத்தில் சூரிய நாராயண பெருமாளாக அங்க பெருமாள் தன்னுடைய தேவிமார்களோடு சேர்ந்து நின்ற கோலத்து காட்சியை காட்டுறாரு. இந்த நின்ற கோலத்து காட்சியை காட்டக்கூடிய இந்த இடத்திலேயே சுத்தி பார்த்தோம்னா அந்த மண்டபத்தில் நிறைய மூலிகை வர்ணங்களை எல்லாம் அவங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க. சுத்தி இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாம் அஷ்டதிக் பாலகர்கள் 8 திசைகளையும் காக்கக்கூடிய பாலகர்கள், அதுபோக மும்மூர்த்திகள், ஆண்டவன் நம்முடைய பெருமாளுடைய பஞ்சாயுதங்களான சங்கு சக்கரம் கதை வாள் வில் அம்பு இப்படி அத்தனை ஆயுதங்களையும் அந்த முதல் தளத்தில் அவங்க மூலிகை வர்ணங்களாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி 3வது நிலையாக சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த நிலைக்கு போகும்போது அங்க பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் எப்படி சயன கோலத்தில் ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருப்பாரோ
அப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் சாமி கிடந்த கோலத்தில், படுத்த கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. ஸோ ஒரே கோயிலில் ஒரே விமானத்துக்கு கீழேயே முதல்ல அமர்ந்த கோலம், அப்புறம் நின்ற கோலம், அப்புறம் கிடந்த கோலம், இந்த 3 கோலத்திலையும் பெருமாளை நம்மளால தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். இப்போ பார்க்கக்கூடிய அந்த 125 அடி உயர அந்த விமானம், அந்த அஷ்டாங்க விமானத்துடைய உச்சியில் 5 கலசங்கள் வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு கலசமுமே 10 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கலசங்களாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நிலைகளாக இருக்கக்கூடிய அந்த அஷ்டாங்க விமானமானது 8 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. இந்த 8 பிரிவுகளானது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 8 எழுத்து மந்திரத்தை குறிக்கும் விதமாக இந்த அஷ்டாங்க விமானமானது இருக்குது. அஷ்டன்னு சொன்னா 8. ஸோ அஷ்டாங்க விமானமானது 8 பிரிவுகளாக இருந்து அந்த நாராயணனுடைய மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லும்படியாக இருக்கு. ஸோ முதல்ல கோயில் எப்படி உருவாச்சு, பிரம்மனுடைய குமாரர்கள் சனத்குமாரர்கள் எப்படி பெருமாளை இங்க பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா 4 யுகங்களாக, அந்த முதல் யுகத்தை தாண்டி 4 யுகங்கள் வந்திருக்கும் போது யாரெல்லாம் அந்த காலத்தில் இந்த சாமியை கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதல் யுகத்தில் சனத்குமாரர்கள் கும்பிடுறாங்க. 2வது யுகமான திரேத்த யுகத்தில் பிருது மகாராஜா இங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டு இருக்காரு. 3ஆம் யுகத்தில் அம்பரீச சக்கரவர்த்தி கும்பிட்டு இருக்காரு. 4ஆம் யுகத்தில் மலையத்துவஜ பாண்டிய மன்னன் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை கும்பிட்டு இருக்காரு. இதுல பாண்டியர்களுக்கும் மதுரைக்குமான தொடர்பு மிகப்பெரிய தொடர்பு. அவர்களுக்கும் இந்த கோயிலுக்குமான தொடர்பு எப்படி அவங்களுக்கு மீன் சின்னம் அவங்களுடைய கொடியில, அவங்களுடைய ராஜாங்க சின்னமாக அவங்க அமைச்சுக்கிறதுல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, மதுரையில் பாயக்கூடிய இந்த வைகை நதியானது வானத்திலிருந்து எப்படி கங்கையானவள் வானத்தில் இருந்து ஆகாச கங்கையாக இறங்கி இந்த பூமியில தவழ்ந்து ஓடுனா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோமோ, அதே மாதிரி வைகை நதியானது வானத்திலிருந்து பூமிக்கு வந்த நதி அப்படிங்கிறாங்க. வானத்திலிருந்து வையத்துக்கு வந்த அந்த நதிக்கு தான் வையை நதி அப்படின்னு பேர் வந்து பின்னால் அது வைகை நதி அப்படின்னு மாறி போச்சு. இந்த வைகை நதியானது மதுரையை சுற்றி ஓடும்போது ஒரு மாலை போட்டிருந்தா எப்படி மதுரையை சுற்றி ஒரு மாலை போட்டிருந்தா எப்படி வட்டமாக ஓடுமோ, அது மாதிரி ஒரு மாலை போட்ட மாதிரி சுற்றி ஓடுனதுனால இதுக்கு கிருத்தமாலா, மாலை மாதிரி ஓடக்கூடிய ஒரு நதியாக இருக்கிறதுனால வடமொழியில் கிருத்தமாலா அப்படின்னு ஒரு பேரும் இருந்திருக்கு. இந்த கிருத்தமாலான்னு சொல்லப்படக்கூடிய வைகை நதியில் ஒரு மீன் ரூபத்தில் வந்து பெருமாள் இங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாண்டிய மன்னனுக்கு காட்சி கொடுத்தார்னு சொல்லப்படுது. அந்த பாண்டிய மன்னனுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது சத்தியவிரதன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சத்தியவிரதனுடைய பூர்வீகத்தை எல்லாம் நம்ம தேடி போகும்போது இவர் பிரம்மனால உருவாக்கப்பட்ட மனுக்களுடைய வம்சத்தில் வந்தவர். பல மனுக்கள் இவருக்கு முன்னால ஆட்சி பண்ணி போனதுக்கு அப்புறமா 7வது மனுவாக வைவாஸ்தவ மனு அப்படிங்கிற பேர்ல தான் இந்த சத்தியவிரதனானவர் இந்த தென்னாட்டு பகுதியை நம்முடைய மதுரையை தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணி வராரு. அப்படிப்பட்ட நேரத்தில் என்னதான் ஒரு ராஜாவாகவே இருந்தாலும் அந்த காலத்தில் எந்த ஒரு பகட்டும் இல்லாம எந்நேரமும் இறை சிந்தனையாகவே இருந்து ஒரு தவசியாக ஒரு தவம் செய்யக்கூடிய ஒரு முனிவர் மாதிரி இந்த சத்தியவிரதன் ஆட்சி பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் அவர் சாமி கும்புறதுக்காக தன்னுடைய சந்தியாவந்தனம் பண்றதுக்காக இங்க பக்கத்தில் இருந்த அந்த கிருத்தமாலான்னு சொல்லப்படக்கூடிய வைகை நதியில் இறங்கி தன்னுடைய 2 கையால தண்ணியை எடுத்து சாமி கும்பிட்டு மறுபடியும் அதை அந்த ஆத்துக்குள்ள விட முயற்சி பண்றாரு. அப்போ தண்ணியை அவர் அப்படியே அள்ளும் போது அதுக்குள்ள ஒரு சின்ன தங்க மீனானது அவருடைய கையில் கிடைச்சிருது. இந்த தங்க மீன் நம்ம கையில் மாட்டினதுனால பயந்துருக்குவேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த மீனை ஆத்துக்குள்ள விட்டுறாரு. இப்படியாக 2வது தடவை மோக்கும் போதும் அந்த மீனானது கையில் தட்டுப்படுது. என்னடா 2வது தடவை மோக்கும் போதும் இந்த மீன் நம்ம கைக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. மறுபடியும் அதை தண்ணிக்குள்ள விட்டு 3வது தடவை தண்ணியை மோக்கும் போதும் அந்த மீன் வருது. வந்து இந்த ஒரு ஆத்துல இருந்து என்னை எடுத்து கொண்டு போய் வேற ஏதாவது இடத்துல வச்சு என்னை காப்பாத்துங்க, இங்கேயே இருந்தேன்னா இங்க இருக்கக்கூடிய பெரிய மீனெல்லாம் வந்து என்னை சாப்பிட்ரும் அப்படின்னு அந்த சின்ன தங்க மீன் சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இந்த சத்தியவிரத மன்னனும் தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள அந்த சின்ன தங்க மீனை போட்டு கொண்டு போய் தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொட்டிக்குள்ள போடுறாரு. உடனே மீன் பெருசாயிருது, அந்த தொட்டி அளவுக்கு அந்த இடத்துல பெருசாயிருது. அதனால இந்த மீனுக்கு வேற இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கிணத்துக்குள்ள போட்டு பார்க்கறாரு. அங்கேயும் பெருசாயிருது. அதனால கிணத்துல இருந்து கொண்டு போய் ஒரு பெரிய ஏரிக்குள்ள விட்டு பார்க்கறாரு. போட்ட கொஞ்ச நேரத்தில் ஏரி அளவுக்கு அந்த மீன் பெருசாயிருது. இதுக்கு மேல இந்த மீனை நம்மளால தங்கரிக்க முடியாதுன்னு சொல்லி கொண்டு போய் அதை கடலுக்குள்ள போட்டுறாரு. கடலை விட பெருசாக அந்த மீன் ஒரே நொடியில்
வளர்ந்து நிற்கும் போது இது சாதாரண மீன் இல்லை அப்படின்னு சத்தியவிரதன் புரிஞ்சுக்கிட்டு அதை வணங்கி நின்று நீங்கள் யாருன்னு உங்களுடைய உண்மை தோற்றத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது மச்சாவதார மூர்த்தியாக பெருமாள் அங்கே காட்சி கொடுத்து இப்படி ஒரு அவதாரமாக இந்த மீன் அவதாரமாக அவர் வந்ததுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை, மச்சாவதாரம் உருவாவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தையும் அந்த சத்தியவிரத மன்னன் கிட்ட சொல்றாரு. இன்னையிலிருந்து 7வது நாள் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வரும், அதுல உன்னையும் சப்தரிஷிமார்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய ரதமானது ஒரு பெரிய படகானது வந்து சேரும். அதுல மீனாக வந்து என்னுடைய கொம்புல மாட்டி உங்களை பூராத்தையும் அந்த பிரளயம் நடக்கும்போது நான் காப்பாற்றி கொடுப்பேன்னு சொல்லி அவர் அந்த மச்சாவதார மூர்த்தியாக அந்த மீன் ரூபமாக வந்து பெருமாள் சொல்லி, அதே மாதிரி பிரளயம் நடக்கும்போது இந்த சத்தியவிரத மன்னனையும் சப்தரிஷிமார்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை எல்லாம் காப்பாற்றி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னனான அந்த சத்தியவிரத மன்னனுக்கு தன்னுடைய உபதேசங்களை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த சத்தியவிரத மன்னன் அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய கொடியில் அந்த மீன் சின்னத்தை வைக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கமானது வந்துச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரலாறானது. பாண்டியர்களுடைய வரலாறு மீன் சின்னம் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கூடலழகர் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய இந்த கூடலழகர் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் ஓடுன அந்த வைகை நதியில் வச்சு தான் நம்முடைய சத்தியவிரத மன்னன் வாராரு, மீன் ரூபமாக காட்சி கொடுக்கிறாரு. இந்த அத்தனை விஷயத்தையும் காட்டி கொடுத்து கூடலழகர் தான் மச்சாவதார மீனாக வந்தாரு அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலானது இந்த கோயிலில் சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, பிற்காலத்தில் வல்லபதேவ பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வாருடைய காலத்தில் இந்த கலியுகத்தில் ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகமானது உருவாகுது. என்ன சந்தேகம்னு சொல்லும்போது, இந்த உலகத்தின் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துடைய பரம்பொருள் யாரு, இந்த உலகத்தையே சிருஷ்டிச்சவர் யாரு, அந்த பெரும் கடவுள் யாரு அப்படிங்கிற சந்தேகமானது இந்த மன்னனுக்கு வல்லபதேவ பாண்டிய மன்னனுக்கு உருவாயிருது. அதுக்கான விடைய அவன் தேட ஆரம்பிக்கிறான். ஆனால் வல்லபதேவ பாண்டிய மன்னனுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் திடீர்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நாள் ராத்திரியில் இந்த வல்லபதேவ பாண்டிய மன்னனானவன் அவனுடைய ஊரில் அவனுடைய நாட்டில் நகர்வலம் வந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. இது வரைக்கும் நம்ம இப்படி ஒருத்தனை நம்முடைய பிரஜையாக பார்த்ததே இல்லையே, யார் இவர் இப்படி திடீர்னு தெரியாத ஒரு திண்ணையில் வந்து படுத்திருக்காருன்னு சொல்லி அவரை எழுப்பி நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் காசியில இருந்து கங்கையில நீராடிட்டு அப்படியே பல தேசங்களையும் பல கோயில்களையும் பார்த்துட்டு உன்னுடைய மதுரை தேசத்துக்கு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஒரு மிகப்பெரிய ஞானியா இருப்பார் போலயே, அவர்கிட்ட இருந்து சில நல்ல கருத்துக்களை நம்ம வாங்கிக்கிறணும் அப்படின்னு இந்த மன்னன் சொல்லி அவர்கிட்ட வேண்டி நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான கருத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மழை காலத்துடைய தேவையை மற்ற 8 மாசங்கள்லையும், இரவுடைய தேவையை பகல்லையும், முதுமைக்கான தேவையை உன்னுடைய இளமையிலையும், மறுமைக்கான தேவையை இம்மையிலையும் தேட முயற்சி செய்மண்ணா அப்படிங்கிறாரு. அப்படின்னா மறுமைக்கான தேவையை இம்மையை, மறுமைனா இறப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த மறுமைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை இப்பவே தேட நீ முயற்சி செய்மண்ணா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனதுனால இந்த மன்னன் தன்னுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய செல்வ நம்பின்னு சொல்லப்படக்கூடிய ஆச்சாரியாரை கூப்பிட்டு இரவுல அவனுக்கு என்னெல்லாம் பார்த்தாரோ என்னெல்லாம் நடந்துச்சோ அதையெல்லாம் சொல்லி இதுக்கு தேவையான அர்த்தம் என்ன, நமக்கு மறுமையில் நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செல்வ நம்பி இதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய சமய விவாதத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அதுல தூர தேசத்துல இருந்து எந்தெந்த சமயத்தை சேர்ந்தவங்களும் வந்து இந்த பாண்டிய மன்னனுடைய அவையில் அவங்களுடைய தெய்வம் அவங்களுடைய சமயம்தான் சிறந்த சமயம் அப்படின்னு வாதாடி யார் சொல்றது உண்மை அப்படின்னு நிரூபணமாகுதோ அவங்களுக்கு ஒரு பொற்கிளி ஒரு பொன் முடிப்பானது அங்க அரண்மனையில் இருந்த ஒரு தோரணத்தில் ஒரு பெரிய கம்புன்னு சொல்றாங்க, அந்த கம்புல கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. யாருடைய வாதம் சரியாக இருக்கு அப்படின்னு ஆண்டவன் ஏத்துக்கிறாரோ அப்ப அந்த பொற்கிளியானது அந்த பொன் முடிப்பானது அவங்க கிட்ட வந்து சேரும்படியாக ஆடும் அப்படின்னு சொல்லி இது ஆண்டவன் மேல் ஆணை அப்படின்னு சொல்லி இந்த மன்னனானவன் அறிவிப்பு விடுறான். எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்கள்ல வந்து அவங்களுடைய சமய விவாதங்களை எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா அந்த பொற்கிளி யாருக்கும் அசஞ்சும் கொடுக்கல, மன்னனுக்கும் திருப்தி ஏற்படல. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் விஷ்ணு சித்தன் அப்படிங்கிற பேர்ல பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் செய்யக்கூடியது அந்த மலர் கைங்கரியம். அங்க இருக்கக்கூடிய வடபத்ரசாயின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நந்தவனத்தில் இருந்து மலர் பறித்து கொண்டு போய் மாலைகளாக
அழகாக தொடுத்து போடக்கூடிய அந்த ஒரு கைங்கரியத்தை பண்ணி வாழ்ந்து வராரு. அவருக்கு பெரிய அளவில் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற அளவில் மிகப்பெரிய புலமையோ அந்த வேதத்தினுடைய விழுப்பொருள் இதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு அவர் நம்பல. ஆனால் பெருமாள் மேல பக்தியோட மட்டுமே இருந்திருக்காரு. இவருடைய கனவுல பெருமாள் போய் இங்க மதுரையில் நடக்கக்கூடிய அந்த போட்டியில பெருமாள் தான் பரம்பொருள் அப்படின்னு இவர் தான் போய் நிரூபிக்க முடியும் அப்படின்னு கனவுல சொல்றாரு. ஆனா பெருமாளே அதுக்கு நான் தகுதி இல்லாதவன், வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் யாரால சிறப்பா எடுத்து சொல்ல முடியுமோ அவங்களால தான் நீ பரம்பொருள் அப்படின்னு நிரூபிக்க முடியும், அடியேனால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் விஷ்ணு சித்தர் தான் அதை போய் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால மறுநாள் விஷ்ணு சித்தரும் கிளம்பி போய் மதுரையில் அவருக்கே தெரியாம பெருமாளுடைய அருளால அத்தனை வேதங்கள் உபனிஷங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதில் இருக்கக்கூடிய மேற்கோள்களை எல்லாம் எடுத்து சொல்லி பெருமாள் தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லி பாண்டியனுடைய அந்த சபையில் எடுத்து சொல்றாரு. அப்படி சொன்ன உடனேயுமே அந்த தோரணத்தில் அந்த பெரிய கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொற்கிள்ளியானது ஆடாம தானாக வளைஞ்சு இறங்கி வந்து நம்முடைய பெரியாழ்வார் முன்னால நிக்குது. அந்த நேரத்தில் அந்த பொற்கிள்ளியை அவர் அறுத்தெடுக்கிறாரு. பொற்கிள்ளி இவருடைய கைக்கு வந்து சேர்ந்த உடனேயுமே பட்டர்பிரான் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் கொடுத்து அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய பட்டத்து யானை மேல அவரை ஏற்றி வச்சு மதுரை நகர் முழுக்க அவரை வலம் வர சொல்லி ரொம்பவே பெருமைப்படுத்துறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் மதுரை வீதிகளில் பெரியாழ்வார் வலம் வந்துகிட்டு இருக்கும்போது கருட வாகனத்தில் இந்த கூடலழகர் பெருமாள் இருக்காரு. அவர் தன்னுடைய தேவிமார்களோடு சேர்ந்து கருட வாகனத்தில் வந்து அவருக்கு அங்க அப்படியே காட்சி கொடுக்கிறாரு. பெரியாழ்வாரோடு சேர்ந்து மதுரை மாநகர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பானது அத்தனை பேருக்கும் கிடைக்குது. அதனால ஆஹா பெருமாளை பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை தாண்டி பெருமாள் இவ்வளவு அழகா இருக்காரு, அவர் மேல எத்தனை பேர் கண்ணு பட்டிருக்கும். இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க, அதுல நிறைய பேர் பெருமாளுடைய பக்தர்கள் இருப்பாங்க, மாற்று சமயம்தான் சிறந்ததுன்னு சொல்லி வாதம் பண்ணக்கூடிய மக்கள் இருப்பாங்க, இப்படி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களே, அவங்களுடைய கண்ணெல்லாம் பெருமாள் மேல பட்டிருக்குமே, அவருக்கு கண்ணேறு ஏற்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த கண்ணேறு அவருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணானின் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியாழ்வார் யானை மேல உட்கார்ந்துக்கிட்டே யானையுடைய கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த மணியை எடுத்து தாளமாக எசைச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாடியிருக்காரு. அந்த பாட்டு இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் முக்கியமான பாட்டாக வந்து ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் எந்த பாசுரம் பாடப்படுதோ பாடப்படலையோ பல்லாண்டு பாடப்படாத பெருமாள் கோயில்களே இல்லை அப்படிங்கிற பெருமையானது இந்த கூடலழகர் பெருமாளால மதுரைக்கும் பெரியாழ்வாருக்கும் நமக்கும் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பும் நடந்திருக்கு. ஒரு சமயத்தில் மதுரையில் ஒரு மிகப்பெரிய மழை பொழிவு உருவாயிருக்கு. அதனால மக்கள் எல்லாம் இப்படியே போய்கிட்டு இருந்தா மதுரையில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து ஊரே அழிஞ்சு போயிருமே அப்படின்னு பெருமாள் கிட்ட வேண்டும் போது 4 மேகங்களை பெருமாள் ஏவி விட்டு 4 மேகங்களும் 4 திசையிலிருந்து வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூடமாக உருவாகி இந்த மதுரையே காப்பாற்றி விட்டுச்சாம். அதனால இந்த 4 மேகங்களும் வந்து கூடின இடம் அப்படிங்கிறதுனால நான் மாட கூடல் அப்படின்னு சொல்லி இந்த தலத்துக்கும் இந்த ஊருக்கு கூடல் நகர் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த கூடல் நகர்னு பேர் வந்ததுக்கு ஏற்கனவே வைகையானது 2ஆக பிரிஞ்சு வந்து ஒரு மாலை போல இந்த ஊரை சுற்றி ஓடுறதுனால கூடல் நகர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நான்மாட கூடலாலையும் இதுக்கு கூடல் நகர்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தானது எடுத்து வைக்கப்படுது. அப்புறம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க நவகிரகத்துடைய சன்னதி இருக்கும். பெருசா பெருமாள் கோயில்களில் எங்கேயுமே நவகிரகங்களுடைய சன்னதியானது இருக்காது. சைவ கோயில்களில் தான் நவகிரகத்துடைய சன்னதிகள் இருக்கும். இந்த பெருமாள் கோயிலில் மட்டும் நவகிரக சன்னதியானது வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் பெருமாள் கிழக்கு திருமுகமாகவும் 5 நிலை ராஜகோபுரத்தோடையும் 8 பிரகாரங்களோடையும் பிரம்மாண்டமான பழங்காலத்து கோயிலாக இது இருக்குது. இந்த கோயிலுடைய சுற்றுச்சுவர்களில் நிறைய இடங்களில் ராமாயண மகாபாரத சுதை சிற்பங்கள் ஓவியங்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்களில் பெருமாள் எப்படியெல்லாம் காட்சி கொடுப்பாரோ அப்படிப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் இங்கே தீட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவ சுவாமியுடைய பெயர் வியூக சுந்தரராஜ பெருமாள். இந்த
வியூக சுந்தரராஜ பெருமாள் கிட்ட வந்து மன்னர்மாரெல்லாம் அவங்க போருக்கு போறதுக்கு முன்னால எப்படிப்பட்ட வியூகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி அவருடைய ஆசிகளோட போய் பல வெற்றிகளை குவிச்சதுனால அவருக்கு வியூக சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய தாயாருடைய பெயர் மதுரவள்ளி தாயார். மதுரம்னு சொன்னா தேன் இனிமை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சுந்தரராஜ பெருமாளுக்கு ஏத்த இனிமையான மதுரவள்ளி தாயார் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு வகுளவள்ளி, வரகுணவள்ளி, மரகதவள்ளி இப்படின்னு வெவ்வேறு பெயர்களும் இருக்கு. இந்த தாயாருக்கு இந்த கோயில்ல எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். இது போக ஆண்டாள் தாயாருக்கு, மதுரவள்ளி தாயாருக்கு எப்படி தனிச்சன்னதி இருக்கோ அதே மாதிரி ஆண்டாள் தாயாருக்கும் தனிச்சன்னதி உண்டு. இந்த கோயில சக்கரத்தாழ்வார் சுவாமிக்கு தனிச்சன்னதி இருக்குது. அதுபோக ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், விஸ்வக்சேனர், ராமர், கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இப்படின்னு பல தெய்வங்களுக்கான சன்னதிகள் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாசி மாசத்துல நடக்கக்கூடிய தெப்போற்சவ திருவிழாவை சொல்லலாம். 12-13 நாள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் கொடியேற்றி அதுக்கப்புறமா அன்ன வாகனம், சிம்ம வாகனம், அனுமந்த வாகனம், கள்ளர் திருக்கோலம் எப்படி நம்முடைய கள்ளழகர் அங்க மதுரை மேலூர்ல அழகர் மலையில் இருக்கக்கூடிய அழகர் கள்ளழகர் கோலத்தில் வராரோ அதே மாதிரி இவரும் மாசி தெப்போற்சவம் நடக்கும்போது கள்ளர் திருக்கோலத்தில் வருவாரு, மோகினி திருக்கோலத்தில் வருவாரு. கருட வாகன சேவையானது இங்கே காட்டப்படும். யானை வாகனம், குதிரை வாகனம், ஆண்டாள் தாயாரோடு மாலை மாற்றக்கூடிய வைபவம் அப்படின்னு இந்த மாசி மாசத்தில் நடக்கக்கூடிய தெப்போற்சவம் கடைசியாக தெப்போற்சவத்தோடு இந்த திருவிழாவானது முடியும். அப்புறம் வைகாசியில பெருவிழாவானது தேரோட்டத்தோடு கூடிய பெருவிழா நடக்கும். புரட்டாசி பௌர்ணமியில 5 கருட சேவையானது இந்த கோயிலில் காட்டப்படும். மார்கழி மாசத்துல இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்றது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர்கள்னு சொல்லி பார்க்கும்போது பாண்டியர்களுடைய காலத்தில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் பின்னால வந்த விஜயநகர அரசாக இருக்கட்டும், நாயக்க மன்னர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க. நம்முடைய இலக்கியங்கள்னு சொல்லி பார்க்கும்போது மதுரை காஞ்சி, பரிபாடல், கலித்தொகை இப்படின்னு நம்முடைய கடைச்சங்க காலத்தில் வந்த நிறைய இலக்கியங்கள்ல இந்த கோயிலை பற்றின தகவல்கள் சொல்லப்படுறதுல இருந்தே இது எவ்வளவு முக்கியமான கோயில், எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய மதுரவள்ளி தாயாருக்கு பால் குடம் எடுத்து வரக்கூடிய வழக்கமானது. மற்ற அம்மன் கோயில்களாக இருக்கட்டும் இல்ல முருகப்பெருமானுடைய கோயிலுக்கெல்லாம் எப்படி பால் குடம் எடுத்து வருவாங்களோ அதே மாதிரி மதுரவள்ளி தாயாருக்கு இங்க பால் குடம் எடுத்து வரக்கூடிய வழக்கமும் இருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான திவ்ய தேச பெருமாள் கூடல் அழகருடைய கோயிலுக்கு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் அவருடைய அருளை வாங்கிக்கிறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.